ஸ்ரீமத் பாகவதம் 156ஆம் பகுதி. முதற் பிறவியில் இரண்யாட்சன் இரண்யகசிபுவாகவும், இரண்டாவது பிறவியில் ராவணன் கும்பகர்ணனாகவும், இந்த மூன்றாவது பிறவியில் சிசுபாலன் தந்தவக்திரனாகவும் பிறந்த ஜெய விஜயர்களில் ஜெயனான சிசுபாலன் முக்தி பெற்றுவிட தந்தவக்திரன் மிச்சமிருந்தான். அந்த தந்தவக்திரனும் விளக்கை தேடி வந்து விழும் விட்டில் பூச்சியாக தனது உயிர் துரத்தலை தேடி வந்து கொண்டிருந்தான். தேவி ருக்மிணியை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தூக்கி வந்த போது நண்பர்களான சிசுபாலன் ருக்மிக்கு ஆதரவாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை எதிர்த்த சால்வன் அப்போது பலராம சுவாமியினாலும் யாதவ படைகளாலும் தோற்கடிக்கப்பட்டு துரத்தப்பட்டிருந்தான். அவமானம் தாங்காத சால்வன் யாதவர்களை பூண்டோடு அழிப்பதற்காக சிவபெருமானை நோக்கி தவமிருந்தான். அவர் அருளால் சௌபம் என்கிற அதிசயமான ஆகாய விமானத்தை பெற்றான். சிசுபாலனை வதம் செய்த கோபத்தில் அவனும் தந்தவக்திரனும் துவாரகையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இல்லாத சமயமாக பார்த்து விமானத்தில் பறந்து சென்றார்கள். துவாரகையின் மீது போர் தொடுத்தார்கள். துவாரகையின் நந்தவனங்களையும் அரண்மனைகளையும் மற்றும் பெரிய கட்டடங்களையும் தகர்த்தார்கள். ஆகாயத்தில் இருந்தபடி கற்கள், மரங்கள், நாகங்கள் போன்றவற்றை பேய் மழை போல் பொழிந்தார்கள். சால்வனை எதிர்த்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் மகனான பிரத்யும்னன் தனது படைகளுடன் சென்று தாக்கினான். அஸ்திரங்களை தொடுத்தான். ஆனால் விமானம் மாயமாக மறைந்தும் திடீரென்று தோன்றியும் தாக்குதல் நடத்தியதால் சமாளிக்க முடியாமல் திகைத்தான். அப்போது யுத்தத்தை கேள்விப்பட்டு துவாரகைக்கு வந்துவிட்டார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அவர் பிரத்யும்னனிடம், மகனே, சால்வன் மாயப்போர் புரிவதால் அவனை என்னால் மட்டுமே எதிர்கொள்ள முடியும். இனி நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டு போரை தானே மேற்கொண்டார். சால்வனுக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்குமான யுத்தம் கடுமையாகவே நிகழ்ந்தது. இறுதியாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் கதாயுதத்தால் விமானத்தை தாக்கி கடலில் விழ வைத்தார். தன் சுதர்சன சக்கரத்தால் சால்வனின் தலையை துண்டித்து வீழ்த்தினார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். தோழன் சால்வனின் மரணத்தால் மேலும் ஆத்திரம் அடைந்த தந்தவக்திரன் கதாயுதத்தை ஓங்கிக் கொண்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் மேல் பாய்ந்தான். இருவருக்குமான கதாயுத போரில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் தலையில் தாக்கப்பட்டு மரணமடைந்தான். மோட்சம் பெற்று மேலுலகம் சென்றான் தந்தவக்திரன். 156ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.